ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2வது நாள். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வித்தியாசமான தையல்லாம் எப்படி போடுறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நேற்று நேர் தையல் எப்படி, நூல் மாட்டுறது எப்படி, நம்ம மிஷினை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி அடுத்தபடியாக நம்ம வித்தியாசமாக முக்கில் எப்படி தைக்கிறது, வளைவு எப்படி தைக்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு எப்போதும் போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்த உடனே ஊசி நூலை கழட்டி வச்சுருங்க. திரும்ப திரும்ப நீங்கள் எடுத்து மாட்டும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான லைன்ஸ் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. நேற்றுக்கு நேர் தையல் பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி இந்த முக்கோணம் வளைவு, கொஞ்சம் வித்தியாசமான வளைவுகள்லாம் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதை நீங்கள் அடித்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதை எப்படி அடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதை ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். அதை 2ஆக போட்டு திக்னஸ்க்காக. நீங்கள் திக்னஸ்க்காக இதோட திக்கான கிளாத் எதுனாலும் எடுத்துக்கலாம். கடைகளில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த பாப்லின் கிளாத்துன்னு ஒன்று கிடைக்கும். அது நல்லா திக்னஸாகவே இருக்கும். அதில் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் முக்கோணம் வர்ற மாதிரி ஃபஸ்ட்டும் ஒரு வளைவு வர்ற மாதிரியும் அப்படின்னு 2 வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்களும் இதை மெதுவாக பார்த்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இது மேலே தான் நம்ம இன்றைக்கி தைக்க போகிறோம். இதை தைச்சிட்டு அடுத்து வித்தியாசமாக இன்னும் 2 வரைஞ்சி நம்ம அதை தைக்க போகிறோம். தைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊசியை குத்தி உள்ளே இருக்க நூலை வெளியே இழுத்துக்கோங்க. வாங்க அடிக்க ஆரம்பிக்கலாம். நேர் தையல் போடும்போது ஃபூட்டரோட நேராக எப்படி நம்ம கிளாத்தை வைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஷேப்க்கு, அதாவது எந்த பொசிஷனில் நம்ம தைக்க ஆரம்பிக்கணுமோ, நான் விரலை பார்த்துக்கோங்க, அதே மாதிரி ஃபூட்டரில் நம்ம ஏற்றணும். அதாவது நீங்கள் முக்கோணம் சரித்து ஏற்றுறீங்களா, கிளாத்தை சரித்து தான் நீங்கள் ஏற்றி ஆகணும். நூலை வெளியே எடுத்துக்கோங்க. நீட்னஸ்க்காக தைக்க ஆரம்பிக்கலாம். மெதுவாக ஓட்டுங்க மிஷினை, வேகம் வேண்டாம். கரெக்டாக அந்த முக்கு வந்தோடனே நீங்கள் ஊசியை உள்ளே குத்திடுங்க. ஊசியும் நூலும் துணியோட உள்ளே நிற்கும். ஃபூட்ரை மட்டும் நீங்கள் தூக்குங்க. தூக்கிட்டு கிளாத்தை இப்படி திருப்பிக்கோங்க. துணியை மட்டும் நீங்கள் திருப்புங்க. அது திரும்ப நம்மளோட பொசிஷன் வந்த உடனே எந்த நேர் நம்ம தைக்கணுமோ ஃபூட்ரை இறக்கி விட்ருங்க. ஃபூட்ரை இறக்க மறக்காதீங்க. மெதுவாக அடித்தா போதும், வேகம் வேண்டவே வேண்டாம். மெதுவாக அடிங்க. திரும்பவும் நம்மளோட இடம் வந்தோடனே நிப்பாட்டுங்க. ஃபூட்டரை தூக்குங்க, துணியை திருப்புங்க, ஃபூட்டரை இறக்குங்க. இனி தைக்க ஆரம்பிங்க. அந்த பொசிஷன் வந்த உடனே நீங்கள் திருப்பி கிளாத்து திருப்பி நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இந்த இது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஃபூட்டரை தூக்கி எதில் நிப்பாட்டி திருப்புறதுக்கு, இனி நீங்கள் ப்ளவுஸு மேற்கொண்டு தைக்கும்போது ஃபூட்டரை தூக்கி இறக்கி தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டிச்சஸை ஃபஸ்ட்டே சொல்லி தந்துடுறது. அந்த நேரம் தைக்க கஷ்டமாக இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக முடிக்கும் போதும் தொடங்கும் போதும் நேற்று சொன்னோம் இல்லையா, அந்த கெட்டி தையல் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கெட்டி தையல் போட வரும். அதனால் ஆரம்பத்திலே இதை கண்டிப்பாக போடணும் நம்ம அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பின்னாடி திருப்பி பார்த்தா தெரியுதா, நம்ம அந்த ஃபூட்டரை உள்ளே இறக்கி தூக்குனதுனால நம்மளுக்கு இந்த ஷேப் கிடச்சிருக்கு. அந்த முக்கு நீங்கள் ஊசியை உள்ளே குத்தி துணியை திருப்பும்போது மட்டும்தான் அந்த முக்கு நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் அப்படியே திருப்புனீங்கன்னா அந்த முக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி அடுத்தது பார்க்கலாமா? எப்படி எந்த ஷேப்பில் முடிஞ்சிருக்கோ அந்த ஷேப்பில் தான் நீங்கள் கிளாத்தை ஃபூட்டரில் ஏற்றணும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிளாத்தை எடுத்துக்கலாம். எடுத்து நேராக நம்ம வச்சுருக்கலாம். எந்த பொசிஷனுக்கு தேவையோ அதே பொசிஷனில் நீங்கள் ஃபூட்டரில் ஏற்றிக்கோங்க. தைக்கும்போது கண்டிப்பாக கெட்டித்தையல் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த பெண்டு எப்படி நாங்கள் தூக்குறேன்னு பாருங்கள். இந்த தையல் நீங்கள் ஃபூட்ரு தூக்கவே கூடாது. எந்த இடத்துலையும் ஃபூட்ரு தூக்க வராது. நம்மளோட விரல் தான், அதாவது கை தான் அப்படி துணியை அப்படியே திருப்பி கொடுக்கணும் மிஷினுக்கு. அது திருப்பி வாங்கிக்கும். நம்ம திருப்ப அது திரும்பிக்கும் நம்மளோட துணி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல கொஞ்சம் சுருங்கின மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதாவது நம்மளுக்கு சுருங்கின மாதிரி இருக்கோ அப்படின்னு தெரியும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் ஒன்றுமே வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதை திருப்பி பாருங்கள். ஒரு வாட்டி வரலையா 2 வாட்டி திரும்ப செய்யும்போது உங்களுக்கு அது ரொம்பவே நல்லாவே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, அழகாக இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. கெட்டி தையல் போட்டாச்சு. பின்னாடி திருப்பி பாருங்கள். நம்ம ஃபூட்டரை குத்தி திருப்புனதுக்கும் அப்படியே திருப்புனதுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? குத்தி திருப்பும்போது அதில் வி மாதிரி திரும்பும். இந்த இடத்துல எங்கேயுமே திரும்பாது. அப்படி அழகாக அது அப்படி வளைஞ்சு கொடுக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கையை அப்படி அமுத்தி பிடிச்சி அப்படியே திருப்பிக்க வேண்டியதான். துணி தானே போல் திரும்பிக்கும். ஃபூட்டரை நீங்கள் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது வாங்க இதை முடிச்சுக்கலாம். அடுத்து என்ன பொசிஷன் நம்ம பார்க்கலாம். இதை அடுத்ததை வேறு வித்தியாசமாக ஏதாச்சும் உங்களுக்கு இதை முடிச்சுட்டு என்ன வித்தியாசமாக தெரிஞ்சாலும் நீங்கள் நிறைய போட்டு பாருங்கள். துணி வேஸ்ட் ஆகும் அப்படின்னு ஏதாச்சும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா,
அதுக்கு மேலேயோவோ இல்லாட்டி அது உள்ளே நம்ம எவ்வளோ டிசைன் வரைய முடியுமோ எவ்வளோக்குள்ளே வரைஞ்சிங்க முடியுமோ அது மேலேயே நீங்கள் போடுங்க. நான் காமிச்சிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸில் நீங்கள் அதை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி நீங்கள் அதை மேலும் மேலும் தச்சு பாருங்கள். நம்மளுக்கு அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குது. நிறைய போட்டு பாருங்கள். இனி அடுத்த ஒரு ஷேப் வரைஞ்சிக்கலாமா? இது எப்படி சொல்கிறது, அந்த ஷேப் நீங்கள் வரைகிற ஷேப் முக்கோம் வளைவும் வார மாதிரி அதை பேஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு கிளாத்தை எப்படி தூக்குறது, எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரம் நீங்கள் திணற வேண்டாம் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் நிறைய வித்தியாசமாக வரைஞ்சி தச்சு நீங்களே எடுத்து பாருங்கள். உங்களுக்கு தைக்கிறது உள்ள ஆர்வமும் இன்னும் நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நிறைய தோணும். நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் எதுனாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஆனால் இந்த ரெண்டையும் வளைவையும் அந்த முக்கையும் பேஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி எடுத்துகிட்டு இதை நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த துணியில் நம்ம சென்டர்லேருந்து தைக்க போகிறோம். அதனால் ஃபூட்டரை தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு நூலும் ஊசியும் மேலே இருக்க மாதிரி, அதாவது ஊசியில் நூல் கோர்த்துருக்கோம் இல்லையா, மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே ஃபூட்டருக்கு இடையில கேப் இருக்குல்ல, அது வழியே இந்த துணியை உள்ளே எடுங்க. நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உள்ளே எடுங்க. 2 நூலும் கைக்கு வராது, சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால ஒரு நூல் தான் வரும். தைக்க ஆரம்பிக்கலாம். எந்த பொசிஷனில் எந்த நேர் வேணுமோ அதிலிருந்து தைக்க ஆரம்பிங்க. குட்டி குட்டியாக திருப்ப வேண்டியிருக்கும். நாம் திருப்புற இடங்களில் நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான் ஊசியை உள்ளே வச்சு நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு ஃபூட்டரை தூக்குங்க. கிளாத்தை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஃபூட்டரை இறக்குங்க. ஃபூட்டரை இறக்குனா தான் ஸ்டிச்சிங் விழும். ஃபூட்ரு மேலே இருந்தால் ஸ்டிச்சிங் விழாது. இறக்கி விட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கவனமாக அந்தந்த இடங்களை மெதுவாக தைங்க. மெதுவாக தைச்சா மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி ஷேப் கொண்டு வர முடியும். வேகம் இதில் வேலைக்கே ஆகாது. நீங்கள் திருப்பி குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு வாங்க. என்ன சொல்கிறது, அந்த திருப்பும்போது கிளாத்து சுருங்கி இருக்காமல் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்சுன்னா நீங்கள் இதோட அந்த ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு குட்டி குட்டியாக நீங்கள் கிளாத் கட் பண்ணிக்கோங்க. இதை விட உங்களுக்கு தைக்க ஈஸியாக இருக்கும். இது கிளாத் அங்கங்கே மாட்டிக்குது இல்லையா, நீங்கள் குட்டியாக ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் மாட்டிக்காது, இன்னுமே ஈஸியாக தைக்கலாம். நீங்கள் அந்த குட்டியாக திருப்பும்போது இருந்ததை விட மேலே வர உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை விட அந்த ரவுண்டு தைக்கும்போது ரொம்ப உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். நான் அதை என்னன்னு சொல்கிறேன். தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் நீங்கள் கெட்டித்தைல் போட்டுக்காங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே கெட்டித்தைல் போடுங்கன்னு சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் ஸ்டிச்சிங், அதாவது சுடிதாரோ ப்ளவுஸோ தைக்கும்போது அது உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் திருப்பி பாருங்கள். அந்த நம்ம ஃபூட்டரை குத்தி எடுக்கிறதுனால எவ்வளோ அழகாக அந்த ஷேப் வந்திருக்கு பார்த்தீங்களா. இனி அந்த ரவுண்டை நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். சொன்னது மாதிரியே தான் ஃபூட்டரையும் ஊசியும் தூக்கி விட்டுட்டு கிளாத்தை உள்ளே இழுத்துருங்க. எந்த நேர் தைக்க ஆரம்பிக்கணுமோ அந்த நேர் உள்ளே விட்டுருங்க. விட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த இடம் கொஞ்சம் சிரமமாக இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா குட்டி குட்டியாக உடனே வளைக்க வேண்டியிருக்கு இல்லையா. இந்த இடத்துல நம்ம ஊசியை உள்ளே விட்டு தைக்க ஆரம்பித்த பிறகு ஃபூட்டரை எந்த இடத்துலையுமே நீங்கள் தூக்கக்கூடாது, சரிங்களா. தூக்காமல் என்ன பண்ணுங்கள், அப்படியே பெண்ட் பண்ணி கொண்டு வாங்க, சரிங்களா. உங்களுக்கு தெரியுதா, அந்த கிளாத்தை எவ்வளோக்குள்ளே நீங்கள் சுற்றுறீங்களோ அது அழகாக சுற்றிக்கும். மிஷின் வாங்கிக்கும் நம்மளோட கிளாத்தை. நீங்கள் அந்த மாதிரி சுற்றி எடுங்க. நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. அது கஷ்டமாக இருக்கும் மாதிரி தெரியும். அது அப்படி இல்லை. அந்த பொசிஷனுக்கு அது அப்படி தான் திருப்பி ஆக வேண்டியிருக்கு. 2 கையும் ஸ்டிச்சிங் தையல் ஓடிட்டுருக்கு, அதாவது மிஷின் ஓடிட்டுருக்கு. அந்த தையலுக்கு ஏற்றவாறு அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளாத்தை அப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரோம். முதல் ஒரு 2 லைனுக்கு ரொம்ப சிரமமாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வட்டம் பெருசாக ஆக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 கையுமே தேவைப்படுறது இல்லை. ஃபஸ்ட்டு ரொம்ப குட்டினோடனே நீங்கள் கொஞ்சம் அதை அழுத்தி பிடிச்சி அப்படியே திருப்புங்க. கை வச்சு அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த தையல் அழகாக விழும். நீங்களும் உங்களாலையும் இதை தைக்க முடியும். நீங்கள் தைச்சிட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்தது அப்படின்னு. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போது இதை முடிச்சுக்கலாம். முடிக்கும்போது அதை எப்படி சொல்கிறது, அதே பொசிஷனில் அந்த எதில் நிப்பாட்டணுமோ நீங்கள் அதில் நிப்பாட்டி பழகுங்க ஃபஸ்ட்டே. அதாவது இந்த இடத்துல தொடங்குறோம், இதில் தான் தொடங்கணும். எந்த இடத்துல முடிக்கிறோமோ அதில் தான் நம்ம முடிக்கணும். அப்படி பழகிக்கோங்க. அது உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இனி நம்ம அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்து இந்த ஸ்டார் நம்ம அந்த முக்கோணத்தை பேஸ் பண்ணது தானே, அதனால் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் அதை ஃபூட்டரை தூக்கியே நீங்கள் அதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப துணி வேஸ்ட் ஆகுதுன்னா அதுக்கு உள்ளாரவே நீங்கள் நிறைய ஸ்டார்ஸ் போட்டு பாருங்கள்.
அதுக்கு அந்த வளைவுக்கு உள்ளவே நீங்கள் நிறைய வளைவு போடுங்க. போட்ட இடத்துலையே நீங்கள் திருப்பி போடலாம். அப்படி போட்டு நீங்கள் நல்லா நிறைய ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் போட்டு முடிச்சு அந்த கிளாத்தை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே இது நம்ம தைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையாக இருக்கும். தயவுசெய்து தொடங்கிட்டிங்கன்னா விடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.